தாவீது ராஜா கூட அவருடைய வாழ்க்கையில வழி தப்பி தேவனிடத்திலிருந்து தூர போன பொழுது அவன் கதறினதெல்லாம் இதுதான். சங்கீதம் 51 அதிகாரத்தில் அவர் எழுதுகின்றார். 12ஆம் வசனம் வாசிங்களே. தாவீது சொல்றாரு, எனக்கு மீண்டும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்க. ஏன்னா அதை நான் இழந்துட்டேன். அதை இழந்துட்டபடினால மீண்டும் இடத்துல கேட்குற ஆண்டவரே, எனக்கு மீண்டும் அந்த ரட்சிப்போடு தரக்கூடிய இந்த சந்தோஷம், பரிபூர்ண சந்தோஷத்தை எனக்கு தாங்க என்று தாவீது ஜெபிக்கின்றார். இன்று காலையில் ஒருவேளை நீங்கள் தேவ பிள்ளையாக இருந்து இந்த சந்தோஷத்தை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இழந்து விட்டீங்களா? ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சூழ்நிலை நிமித்தம் மிக மன அழுத்தத்துடன், பாரத்துடன், வேதனையோடு நடந்து கொண்டிருக்கின்றீர்களா? மீண்டும் இயேசுவிடத்தில் திரும்பி வரும்படியாக நான் உங்களை அழைக்கின்றேன். உங்களுடைய சந்தோஷத்தின் ஊற்றும் காரணம் அவர் ஒருவரே. அவரை நீங்கள் அறிய 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 உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட பர்வதமாக இருந்தாலும் அதை மெழுகு போல உருக்க இயேசுவால் அவர் கூடுங்க, வல்லமை உண்டுங்க. அவரிடத்துல வந்து அவருக்குள் நிலைத்திருந்தீர்களா? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்றார், என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கணும்னா இதை செய்யுங்க. நான் உங்களுக்குள்ளும் நீர் எங்களுக்குள்ளும் நம் இருவரும் ஒருவருக்கொருவர் இருக்கும் பொழுது அப்பொழுது என்னுடைய சந்தோஷம் உங்களுக்குள் இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்படின்னா இன்றைக்கு இந்த அனுதின தெய்வீக சந்தோஷத்தை அனுபவிக்கணும்னா முதல் படி இயேசுவிடத்தில் வந்து தங்கி இருப்பதுங்க.